சில பேர் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்காக தேடலிலே ஈடுபடுகிறார்கள். தேடல்களிலே செல்லுகின்ற பொழுது வழிநடத்துபவர்கள் அவர்களுக்கு நல்லவர்களாக இருக்க வேண்டும். வழி நடத்துகின்ற இடத்திலே குதர்க்கமும் மற்றவர்களை வஞ்சிக்கும் குணமும் கொண்டவர்களாக அமைந்துவிட்டால் தேடலிலே போனவன் சிக்குண்டு சிலந்தி வலையிலே மாட்டியது போல் ஆகிவிடுகிறான். அப்பொழுது சிலந்தி வலையிலிருந்து வெளியே வருவதற்கு முன்னாடி பெரிய போராட்டத்தை அவன் சந்திக்க வேண்டியிருக்கிறது. வாழ்க்கையே போராட்டம்தானே, கடந்து நீந்து வெளியே வருவோம் என்று முயற்சிக்கின்ற பொழுது கைகொடுக்க ஆள் தேவை. அந்த நேரத்திலே பள்ளத்திலே விழுந்தவனை பார்த்து மேட்டிலே இருப்பவன் புத்தி சொல்வது போல் இருக்கிறது. பார்த்து வரக்கூடாதா, ஏன் இப்படி தடுமாறி விழுந்து விட்டாய் என்று. அந்த நேரத்திலே உடனடியாக கை கொடுத்து தூக்க முயற்சிப்பதற்கு பதிலாக அவன் தவறை சுட்டி காட்டுவதுதான் உலக மக்களின் வழக்கமாக இருக்கிறது. இது சரியான முறையா? சிந்திப்போம். இது தவறு என்பதை சொல்பவருக்கு உணர்த்தி மற்றவருக்கு கை கொடுத்து தூக்குவோமா? எல்லாம் இன்பமயம், எப்பொழுதும் இன்பமயம்.